ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிரும், பொறுப்பு இல்லாம இருக்கானா, கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து அவனை கரெக்ட் பண்ணிடுவா. அதெல்லாம் அந்த காலம். இப்ப தலையில் இருக்கிற மனுஷன் கூட காப்பாற்றாது. இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஏன் வேலை இல்ல, உன்னை திருத்துறது ஏன் வேலை இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வந்திருக்கனா இல்ல உனக்கு பாடம் எடுக்க வந்திருக்கனா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நீங்களாவே இருந்துக்கோங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். அதுதானே பிளான் பண்ற நீ? பாடுபட்டாது உனக்கு ஈக்குவலா நான் திருந்திக்கிறேன், எனக்கு ஈக்குவலா நீ திருந்திக்கோ, 2 பேரும் திருந்திட்டு ஒழுங்கா வாழ்வோம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. உங்களோட இணைஞ்சு சந்தோஷமா வாழணும், உங்களை திருத்துறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. இது என் உறுதிமொழி, இது என்னோட உறுதியான மொழி. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. என்னோட நலனுக்காகவும் என்னோட குடும்பத்தோட நலனுக்காகவும் கண்டிப்பா நான் அவனை திருத்தி தான் ஆவேன். இது சூப்பரான உறுதிமொழி. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. எனக்கு கல்யாணம் முன்னாடி எனக்கு இவ்ளோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்பலாமா? நம்பலாம். இந்த திருத்தது வேலை உந்தும் இல்ல எந்தும் இல்ல ஒன்றும் இல்லை. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நீங்க எங்கயா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே திருத்திக்கோங்க, அப்படி திருந்தாம இருக்கீங்கன்னா இப்பயே திருத்திக்கோங்க. we have very less time. இப்படியே ஒரு அடி விலகி நின்னு, நீ சௌக்கியமா நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கலாம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் புரிய வச்சு அவரை திருத்தி வாழ வைக்க முடியும். சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக உங்களை போல் இருக்க வைக்க வேண்டும். இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. என்னோட மாமனார் மாமியார் செய்ய மறந்த வேலைய நான் செஞ்சு உன்னை திருத்தி உங்களோட கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீருவேன். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. என்ன திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும். என் இனமடா நீ. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என் என்னமடா நீ? இந்த உறுதிமொழி மறுபடி சொல்லுங்க. என்ன திருத்துறதுக்கே ஒருத்தர் வேணும். சோ 2 பேரும் சேர்ந்து திருந்தி நல்லா வாழலாம். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செய்தாலும் அல்லது இப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் திருத்துவேன் சார், பொண்ணுங்களை குறுகுறுன்னு பாக்குறது சார், அப்படி இருந்தா கூட நான் திருத்திடுவேன் சார். திருத்திடுவீங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீதான்டா குறுகுறுன்னு பாக்குற. ஓகே, எப்படி திருத்துறது? பாக்காதுன்னு சொல்லுவேன் சார். பாக்குறாரு. எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. நம்ம பக்கத்துல இருக்கும் போதே வேற ஒருத்தவங்களை அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுவேன் சார். நான் ஆம்பளடி 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். என்னோட கணவருக்கு அதிகமா தூங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா, நல்லா 8 மணி வரையும் 10 மணி வரையும் தூங்குறாரு அப்படின்னா அதை என்னால மாத்த முடியும். மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சுன்னா இது ஆகாது. உங்க கணவர் இந்த மாதிரி பொறுப்பா இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா ஒரு 2 டைம் சொல்லுவேன், 3வது டைம் கேட்கலன்னா நானே பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப நான் பாட்டு ஜாலியா தானே இருப்பான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கேக்குறாப்ல நீங்க சொல்லுங்களேன். ஒரு ஹஸ்பண்ட நீங்க எப்படி கேக்குறாப்ல சொல்றதுங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஈஸியா அவளை வின் பண்ணலாம். நீங்க அவரை பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? கடன் வாங்குனவரை நீங்க திருத்திருக்கீங்க, கடனாளில இருந்து முதலாளியா முதலாளி ஆக்கிறீங்க. முதலாளியில இருந்து இப்ப தர்மம் அளவுக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்ப வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வந்தீங்க. வாடகை வீட்டுல சொந்த வீடு வந்து இப்ப 3 வீடு வாங்கிட்டோம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. எங்களோட வந்து லவ் மேரேஜ் 12 இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 5th இயர் லவ் பண்ணி அப்பதான் வந்து ஒரு அவருக்கே தெரியாம குடிச்சிட்டு வளர்ந்தது. குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. அவரை முன்னாடி அவர் வாங்கிட்டு இருந்தாரு, இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க கிட்ட சொல்லி நானே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது. அத கூட என் பொண்டாட்டி கையால ஊத்தி கொடுக்க சொல்லி நான் குடிப்பேன். எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு தெரியணும்ங்கிற ஒரே காரணம் தான்டா. சோ அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், என் ஒய்ஃபே எனக்கு ஊத்தி கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கொஞ்ச நாள் மிதந்தாரு. என் கணவரோட பிறவி குணமா ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. சிக்கனத்து நல்ல குணம் தானே, திருத்தணும். சரி, கஞ்சத்தனம் என்ன ஒவ்வொரு வரலா மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறண்டா கன்று. எதனால ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணாலே போதும். நீங்க திருத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு திருத்த போறீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்பா? மேம் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டே திருத்துவேன் மேம். அவங்கள என்டர் ஆகும்போதே why you entering into the risk? வேண்டா ஏட்டையா,
ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்தி போடுவாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கோவம் வருதுல, அதே மாதிரி தான் பசங்க எல்லாம் குடிப்பானுங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் குடிப்பானுங்க. அப்படிலாம் கிடையாதுமா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கிடையாது சார். ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் சார். அந்த மாதிரி அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அவங்கள கம்மி பண்ணிக்கிறேன். மாப்பிள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? என்கிட்ட இவங்க போய் திருந்துன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா சார் கேட்பான்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்ப வந்து ஏன் என்ன திருந்த சொல்றேன்னு கேட்பான் சார். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? ஏன்னா எனக்கு வந்து அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ். அதை தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஏன் சார் எல்லாமே பொண்ணுங்க மேலேயே வருது? அம்மா திருத்தணும், நெக்ஸ்ட் வைஃப் திருத்தணும். எல்லாமே வைஃப் பாத்துக்கிட்டா அவங்களோட பார்ட் என்ன? நிறைய போறான்டா சார் லைஃப்ல ஒரு ரிஸ்க் எடுக்கணும். நான் எடுக்கல. பை பை டாடா குட் பை. இந்த குணம் இருந்தா அல்லது இந்த கேரக்டர் இருந்தா இந்த கெட்ட பழக்கம் இருந்தா நான் திருத்தல மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன். ஆங்கர், கேம்பிளிங் அண்ட் ஆல்கஹால். மெயின் மேட்டர்லயே கை வச்சிட்டாத ஆளு. ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காம, விமனை ரெஸ்பெக்ட் பண்ணாம, மரியாதை இல்லாம நடத்தினா அந்த ரிலேஷன்ஷிப்ல போக மாட்டேன். எஸ். என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற போட்டே வாயில. ஓவர்லி ஈகோஸ்டிக்கா இருக்க கூடாது. லைக் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது, அந்த மாதிரி ஈகோஸ்டிக்கா இருக்கிறவங்க வேண்டாம். ஈகோ அப்படின்னா ஈகோனா தாந்தா அப்படின்னு நினைக்கிறது. அப்ப நீங்க எதுவுமே இல்லாத ஒரு டீ டோட்டலர் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல சார். முழு நல்ல பையன் லைக் கிடைக்கிறதுக்கு அதுக்கு தகுதி எனக்கும் இருக்கணும். எனக்கு என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியான கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுறான். ஆனா அது லிமிட் தாண்டி போயிருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன். அப்ப இதுல என்ன கமிட்மெண்ட் இருக்கு, இதுல என்ன நியாயம் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.